देवी उवाच भोभो सुरवराः का अत्र भवद्भिः स्तूयते वृषं किमर्थं ब्रूत वक्कार्यं चिन्ताविष्टाः कुतः पुनः இப்போ தேவி வந்து பேசுகிறா. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கோம், தேவர்கள் எல்லாம் மகிஷாசுரன் செத்து போனோன்னு ஹாப்பியாக இருந்தால் ஃபர்தராக சும்ப நிஷும்மனோட ஆட்சியில் கஷ்டப்படுறா. இப்போ சும்ப நிஷும்மனோட ஆட்சியில் கஷ்டப்படுறவ வந்து தேவியை ஸ்துதி பண்ணுறா. எப்படியாவது எங்களை காப்பாற்றணும், முன்னாடி நாங்கள் ப்ரே பண்ணும்போது நீயே வந்திருக்காய், எங்களுக்கு நினைக்கும் போதெல்லாம் வருவேன்னு வரம் வேறு நீ தந்திருக்காய், நீ தயவுசெய்து வந்து எங்களை காப்பாற்றுன்னு ஸ்துதி பண்ணுறா. இப்படி ஸ்துதி பண்ணுறோச்சே அந்த கைலாசத்தில் இருக்கக்கூடிய தேவி அங்குள்ள ஜான்குவி நதி, அதாவது கைலாசத்தில் இருக்கக்கூடிய கங்கை, அந்த கங்கை நதிக்கரையில் குளிக்கலாம்னு சொல்லி தேவி அங்கே தோன்றறான்னு பார்த்தோம். ஸோ இங்கே தேவி சொல்கிறா. இப்போ தேவியை வந்து இவளை பார்க்குறா, ஸ்துதிப்பறான், இப்படி ஸ்துதி பண்ணியிருக்காளே, நம்மளை இவ்வளோ ஆர்வமாக ஸ்துதி பண்ணிருக்காளேன்னு பார்த்து அவளை பார்த்து தேவி கேட்குறா, போபோ சுரவராகா, தேவர்களே சுரவராகா, சிறந்த தேவர்களே, போபோ ஐயன்மார்களே, கா அத்திர பவத்பிகி ஸ்தூயதே புருஷன், யாரை ஸ்துதி பண்ணுறேன் நீங்கள்? ஏதோ ஸ்துதியெல்லாம் கேட்குறது, தேவியை ஸ்துதி பண்ணுறேங்கிறது தெரியறது, யாரை நோக்கி நீங்கள் ஸ்துதி பண்ணுறேன்னு சொல்லுங்க. கிமர்த்தம் ப்ரூதவ காரியம், உங்களுடைய காரியம் என்ன, எதுக்காக வேண்டி இந்த ஸ்துதியெல்லாம் பண்ணினேன் சொல்லுங்கோ. சிந்தாவிஷ்டாக குதப்பனக, பார்த்தாலே ரொம்ப கவலையாக இருக்கேன், உங்களை பூஜையை பார்த்தாலே தெரிகிறது. சிந்தாவிஷ்டாக, குறியோடு தோன்றுகிறீர்கள், குதப்புனக, ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்குறா தேவி. சாந்தி வந்திருக்காளா? व्यास उवाच तच्छ्रुत्वा भाषितं तस्याः मोहिताः रूपसम्पदा प्रेमपूर्वं हृद उत्साहाः ताम् ऊचुः सुरसत्तमाः. வியாசர் ஜனமேஜன்ட்டு சொல்லிட்டு இருக்கார் இந்த கதையெல்லாம். ஸோ தஸ்யாக தத் பாஷிதம் ஸ்ருத்வா, ஸோ அவள் பேசினதை கேட்டு, அது தேவி தேவர்களை பார்த்து பேசினதை கேட்டு, மோகிதாக ரூப சம்பதா, அவளுடைய ரூப சம்பத்து அப்படி சம்பத்தாக இருக்கா, அப்படி அழகாக இருக்கா தேவி, அப்படி ரூப சம்பத்தோடு இருக்கக்கூடிய அவளை பார்த்து மோகிதாக மோகமடைந்தார்கள். ஆகா, யார் இவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, பிரேமபூர்வம் ரொம்ப ஆசையாக அன்போடு கூட, ஹிருத் உற்சாகா, ஹிருதயத்தில் சந்தோஷம் வந்துடுது, நம்ம ஸ்துதி பண்ணினோம் தேவி பிரசன்னமாயிட்டா அப்படிங்கிற சந்தோஷ உற்சாகத்தோடு கூட, சுரசத்தமாக தாம் ஊச்சுகு, தேவர்கள் சிறந்த தேவர்களான அவர்கள் அவளை பார்த்து ஊச்சுகு சொன்னார்கள். தேவாவூச்சுஹு தேவி ஸ்துமக த்வாம் விஸ்வேஷி பிரணதாக ஸ்ம கிருபார்ணவே பாகி நக சர்வ துக்கேப்யக சம்விக்னான் தைத்யதாபிதான். ஸோ தேவர்கள்லாம் சொல்கிறா, இப்போது தேவி துவாம் ஸ்துமகன்னு ஸ்துதிக்கிறோம், தேவி உன்னை நாங்கள் ஸ்துதிக்கிறோம். விஸ்வேஷி, விஸ்வத்துக்கே ஈஸ்வரி, தாங்குபவளே, சக்தி உடையவளே, பிரணதாக ஸ்ம கிருபார்ணவே, கிருப்பை கடலேன்னு கூப்பிட்றா. அர்ணவம்னா கடல். கிருப்பை கடலே, பிரணதாகாஸ்மா, உங்களை வணங்கியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். பாகீனக, எங்களை காப்பாற்றுமா, சர்வதுக்கேபிய பாகி, எல்லா துக்கத்திலிருந்து, ஏகப்பட்ட துக்கம் எங்களுக்கு இப்போ இருக்குது, அதிலிருந்து நீ எங்களை காப்பாற்ற வேண்டும். சம்விக்னான்னு ரொம்ப குழம்பி கிடக்கும், ரொம்ப குழப்பத்தோடு இருக்கோம் நாங்கள். தைத்திய தாப்பித்தான், அசுரர்களால் தாபத்துக்கு உள்ளானவர்களாக அப்படி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய எங்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். சர்வதுக்கேபியக, சர்வே கிடையாதுங்க. புரா त्वया மகாதேவி நிகத்ய அசுர கண்டகம் மகிஷம் நக வரக தத்தக ஸ்மர்த்தவ்யா அகம் சதா ஆபதி. புரா त्वया மகாதேவி, பெரிய சிறந்த தேவியே, முன்னாடி, புராண முன்னாடி,
துவயா நிகத்திய அசுரகண்டகம், அசுரர்கள்லேயே முள்ளு மாதிரி இருந்தான் யார்? மகிஷாசுரன். அப்படி முள்ளு மாதிரி இருந்த அந்த மகிஷாசுரனை கண்டகம், எல்லாருக்கும் தேவர்களுக்கெல்லாம் முள்ளு மாதிரி குத்தின்னு இருந்தான், அவன் கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தான். அப்படிப்பட்ட அவனை நிகத்திய கொன்று, நீ அவனை கொன்று, மகிஷம் அந்த மகிஷாசுரனை நீ கொன்று, நக வரகதத்தக எங்களுக்கு நீ வரம் கொடுத்துருக்கேம்மா, ஸ்மர்த்தவ்யா அகம் சதா ஆபதி, கஷ்டம் எப்பெல்லாம் உங்களுக்கு வருதோ அப்போ நீங்கள் என்னை ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும், ஸ்மர்த்தவ்யா ஸ்மரணம் பண்ணணும், என்ன நினச்சிக்கணும் நீங்கள்னு சொல்லியிருக்கேன். ஸ்மர்த்தவ்யம் சான்னு போட புள்ளி வச்சுக்கோங்க. ஸ்மர்த்தவ்யம் ஸ்மர்த்தவ்யாகம் ஸ்மரணாத் दैत्यजां पीडां नाशयिष्यामि असंशयं तेन त्वं संस्मृता देवी नूनम् अस्माभिः इति अपि दैत्यजां पीडां, தைத்தியர்களால் ஜாம்னது உண்டான ஏற்பட்ட அவர்களால் ஏற்பட்ட பீடையை ஸ்மரணாத் நீங்கள் என்ன நினச்சாலே போரும், நீங்களை ஸ்மரித்தாலே போரும், நாசயிஷ்யாமி கண்டிப்பாக நாசம் பண்ணிடுவேன், அந்த பீடையை நான் தொலைத்து விடுவேன், அசம்சயம் சந்தேகமே படாதீங்கோ அப்படின்னு நீ சொல்லியிருக்கேன். நீங்கள் தேன துவம் சம்ஸ்மிருதா தேவி, அதனால் நாங்கள் இப்பொழுது உங்களை நினைக்கிறோம். சம்ஸ்மிருதா உங்களை ஸ்மரித்து தானே ஸ்துதியெல்லாம் பண்ணுறா தேவியை நோக்கி. தேவி நூனம் அஸ்மாபிகி இத்தியபி, ஸோ இவ்வாறு நாங்கள் உங்களை ஸ்துதி பண்ணி, நூனம் நிச்சயமாக எங்களோட ஸ்துதி உங்களை நினைத்து தான். अद्य शुम्भनिशुम्भौ द्वौ असुरौ घोरदर्शनौ उत्पन्नौ विघ्नकर्तारौ अहन्यौ पुरुषैः किल. ஸோ இன்று அத்யா, ஸோ அன்றைக்கி மகிஷனை நீங்கள் நிகத்தை கொண்டுட்டேல், இன்றைக்கி திருப்பி 2 அசுரர் வந்திருக்கா, சும்பன் நிஷும்பன். துவௌ அசுரவ் 2 அசுரர்கள், கோரதர்ஷனவ் பார்க்குறதுக்கே கோரமாக இருக்கா, பார்க்க முடியாத அவ்வளோ கொடுமையாக இருக்கா, உற்பத்தி ஆயிருக்கா, இப்போ பூமிக்கு வந்திருக்கா. எங்கே அவளோட இருப்பிடம் வந்து எப்போவுமே ரசாத்தால தான், இவாளோட அசுரர்கள்லாம் இருக்க வேண்டியதெல்லாம் பாதாளத்தில் கீழே இருக்கணவா. ஆனால் இப்போ பூமிக்கு வந்துட்டா. விக்னகர்த்தாரோ எங்களுக்கெல்லாம் தடை ஏற்படுத்துகிறா, தேவர்களான எங்களுக்கே தடை ஏற்படுற மாதிரி வந்துட்டாவா. அகன்யவ் கொல்ல முடியாது, எங்களால் கொல்லவே முடியாது. அவள் 2 பேரும் அப்படி வரம் வாங்கி வச்சுருக்கா. அகன்யவ் கொல்ல முடியாதவர்களாக, புருஷைஹி கில ஆம்பளைகள் யாருமே கொல்ல முடியாது, இப்படி ஒரு வரத்தை வாங்கி வச்சுட்டுருக்கா. रक्तबीजश्च बलवान् चण्डमुण्डौ तथा असुरौ एतैः अन्यैश्च देवानां हृतं राज्यं महाबलैः. ஸோ ரக்தபீஜன்னு ஒருத்தன் இருக்கான், அவகிட்ட ரொம்ப பலசாலி பலவான். சண்டமுண்டோ இது தவிர சண்டன் முண்டன் 2 பேர் இருக்கா. ததா அசுரா அவளும் பெரிய அசுரர்கள். ஏதைஹி அந்யைஷ்ச இவர்கள் தவிர வேற மற்றவர்களும் இருக்கா. அந்யைஹி அந்யின மன்யர்கள் வேற மற்றவர்களும் நிறைய பேர் இருக்கா. தேவானாம் ராஜ்யம் ஹிருதம், ஸோ இப்படி மகாபலைகி மகாபலம் பொருந்திய அவர்களால் ராஜ்யம் தேவானாம் தேவர்களுடைய ராஜ்யமாகப்பட்டது, ஹிருதம் அபகரிக்கப்பட்டது. இப்போ எங்களுக்கு ராஜ்யம் இல்லை, ஏதோ குகையிலெல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். गतिहि अन्या न च अस्माकं त्वमेव असि महाबले कुरु कार्यं सुराणां वै दुःखितानां सुमध्यमे. ஸோ அந்யா கதிகி ந, எங்களுக்கு வேறு கதியே கிடையாது. அம்மா தாயே நீ ஒருத்தி தான் எங்களுக்கு கதி. ஸோ நச்ச அஸ்மாக்கம் எங்களுக்கு வேறு கதிகள் இல்லையம்மா. தொமேவசி நீ ஒருத்தி தான் எங்களுக்கு கதியாக, நாங்கள் கூப்பிடுறதுக்கு நீ வரக்கூடியவளாக நீ மட்டும்தான் இருக்காய். மகாபலே மகாபலம் பொருந்தியவளே, குரு காரியம் சுராணாம்பை தேவர்களுடைய காரியத்தை பண்ணிக்கொடு.
ஸோ தேவர்களுடைய காரியத்தை எப்போவுமே தேவி வந்து தீர்த்து வைப்பா, கஷ்டத்தை தீர்ப்பாவள். ஸோ எங்களுடைய காரியத்தை நீ செய்து கொடு. துக்கிதானாம், துக்கமாக இருக்கோம் இப்போ நாங்கள். அப்படி துக்கப்பட்ட தேவர்களுடைய காரியத்தை பூர்த்தி பண்ணி சுமத்தியமே, அழகிய இடையை உடையவளே நீ எங்களுக்கு காரியத்தை பண்ணி கொடுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறான். देवास्त्वदङ्घ्रिभजने निरता सदैव ते दानवैरतिबलैः विपदं सुनीताः तान् देवी दुःखरहितान् कुरु भक्तियुक्तान् मातः त्वमेव शरणं भव दुःखितानां. தேவாகா, தேவர்கள் எல்லாருமே தொத அங்கிரி பஜனே நிரதாக. உன் அங்கிரின்னு பாதம்னு அர்த்தம். ஸோ அங்கிரி ஸோ பாதத்தை உங்களை பஜனத்தில் உங்களையே ஸ்துதி பண்ணிகிட்டு இருக்கோம் தேவர்கள் எல்லாருமே. நாங்கள் எல்லாருமே தொதங்கிரி பஜனை நிரத்தாகன்னு இடைவிடாமல் ஒன்றையே ப்ரே பண்ணிட்டுருக்கோம். சதாயவ, எப்பொழுதும். தே தானவைகி, அப்படிப்பட்ட நாங்கள் தானவைகி அதிபலைகி, அசுரர்கள், பலம் மிகுந்த அசுரர்களாக, விபதம் சுனீதாக, ஆபத்துக்கு கொண்டு வரப்பட்டோம். சுநீதாக, நன்றாக ஆபத்தை நோக்கி அழைத்து வரப்பட்டோம்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்களுக்கு அவள் ஆபத்தை கொடுத்துட்டா, இப்போ நாங்கள் இடமில்லாமல் தவிக்கிறோம். தான் தேவி, அப்படிப்பட்ட அசுரர்களை, ஸோ இல்லை பக்தியுக்தான் தான் தேவிங்கிற, பக்தியோடு இருக்கக்கூடிய தங்களை தானே சொல்கிறா. ஸோ அப்படிப்பட்ட எங்களை தேவி துக்கரகிதான் குரு, துக்கம் இல்லாமல் ஆக்கிவிடு. குருன்னு செய், துக்கம் இல்லாமல் செய்துவிடு அம்மா. மாதக, அம்மா. தொமேவ துக்கிதானாம் சரணம் பவ, துக்கமுடைய எங்களுக்கு நீயே சரணமாக ஆவாய். பவன ஆக வேண்டும். त्वदङ्घ्रिभजने निरताः सदैव ते दानवैरतिबलैर्विपदं सुनीताः तान् देवी दुःखरहितान् कुरु भक्तियुक्तान् मातः त्वमेव शरणं भव दुःखितानाम्. सकलभुवनरक्षा देवी कार्या त्वया अद्य स्वकृतम् इति विदित्वा विश्वमेतत् युगादौ जननि जगति पीडां दानवाः दर्पयुक्ताः स्वबलमदस्य समेताः ते प्रकुर्वन्ति मातः. ஸோ 3-4 லைனை முதல்ல பார்க்கலாம். ஜனனி ஜகதி பீடாம், ஜனனி அம்மா, ஜகதி உலகத்தில், பீடாம் தானவாக, பீடையெல்லாம் கொடுக்கறது யாரெல்லாம்? அசுரர்கள், தானவர்கள். தனு பெற்ற பிள்ளைகள், தனு வந்து அசுரர்களாக பெற்று விட்டுருக்கான். ஸோ அப்படி தனு பெற்ற பிள்ளைகள்கிற அர்த்தத்தில் தானவாக அசுரர்கள், தர்ப்பயுக்தாக, ரொம்ப செருக்கோடு இருக்கா, மதம் இருக்க அவளுக்கு. ஸ்வபல மத சமேதாக, தன்னுடைய பலத்தின் மீது பயங்கரமான மதம் உண்டு அவர்களுக்கு. அப்படிப்பட்ட பலத்தோடு கூடியவர்கள். சமேதாக தே பிரகுர்வந்தி மாதக, ஸோ அவர்கள் இந்த மாதிரி பீடையெல்லாம் உண்டாக்கின்னு இருக்கா. ஸ்வகிருதம் இது விதித்வா விஸ்வமேதத் யுகாதவ், யுகத்தின் ஆரம்பத்தில் நீ வந்து இந்த படைப்பெல்லாம் பண்ணியிருக்க. ஸோ இந்த மாதிரி அசுரர்களை சிருஷ்டித்தவளும் நீதான், தேவர்களை சிருஷ்டித்தவளும் நீதான். எல்லாமே உன்னுடைய படைப்பு, எல்லாருக்குமே அம்மா நீதான். இதை விதித்வா, இது நம்மளுடைய படைப்பு அப்படிங்கிறதை அறிந்து, சகல புவன ரட்சா தேவி காரியா தோயாதியா, உலகத்துக்கு எல்லாமே ரட்சிக்க வேண்டும், உலகத்தை எல்லாரையும் ரட்சிக்கிற காரியம் உனக்கு. ஸோ அசுரர்களை மரக்கருணை பண்ணி அவளை அழிச்சோ, அவளுக்கு கருணை காட்டி அவளை இந்த எங்களோட ராஜ்யத்தை கொடுக்கும்படி செய்தோ, எப்படி வேணால் பண்ணிக்கோ. ஆக மொத்தத்தில் மொத்த உலகத்தையும், சக்கல புவன ரக்ஷா, முழு உலகத்தையும் நீதான் ரட்சிக்க வேண்டும் தேவி. துவயா அத்யா, இன்றைக்கு நீ அந்த காரியத்தை செய்யணும். ஸோ அசுரர்களை கொல்லுங்கிறத விட எப்படியோ எங்களை ரட்சிக்கணும், ஆக மொத்தத்தில் அதை பண்ணுமா தேவி அப்படின்றான். सकल भुवन रक्षा देवी कार्या स्वया अद्य प्रकृतं विदित्वा विश्वमेतद्युग आदौ जननि जगति पीडां दानवाः दर्पयुक्ताः सबलमद समेताः ते प्रकुर्वन्तु मातः. श्रीमद्देवी भागवते महापुराणे अष्टादशसाहस्र्यां संहितायां पञ्चमस्कन्धे देवकृत देवी आराधनवर्णनं नाम द्वाविंशोऽध्यायः. सर्वं जगदम्बार्पणमस्तु. अथ त्रयोविंशोऽध्यायः. एवं स्तुता तथा देवी देवतैः शत्रुतापितैः स्वशरीरात् परं रूपं प्रादुर्भूतं चकारः. व्यास उवाच.
ஸோ வியாசர் சொல்கிறாருங்க, ஏவம் ஸ்துதா, இவ்வாறு ஸ்துதிக்கப்பட்ட அந்த தேவி ததா அப்பொழுது தேவதைஹி சத்ருதாபிதைஹி, தேவர்களால் சத்ருவால் பீடிக்கப்பட்டவர்களான அந்த தேவர்களால் ஸ்துதிக்கப்பட்ட அந்த தேவி ஸ்வசரீரா, தன்னுடைய சரீரத்திலிருந்தே தேவி அந்த பார்வதி என்ன பண்ணுறா, தன்னுடைய சரீரத்திலிருந்தே அபரம் ரூபம், இன்னொரு ரூபத்தை உண்டாக்குறான். தேவிகிட்டேருந்து இன்னொரு ரூபம் வருது, இன்னொரு தேவி வரா. பிராதுர்பூதம் சகாரகா, தோன்றும்படி செய்தாள். பிராதுர்பவம்னா தோன்றது, தன் உருவத்திலிருந்தே இன்னொரு உருவத்தை அவள் தோன்றும்படி செய்தாள். சகாரக, அப்போ இன்னொரு தேவி வந்தாச்சு. சத்ருதாபிதைஹி, சத்ருக்களால் தபிக்கப்பட்ட தேவர்கள்னு அர்த்தம். பார்வத்யாஸ்து ஷரீராத்வை நிஸ்ருதா ச அம்பிகா யதா கௌஷிகி இதி சமஸ்தேஷு ததா லோகேஷு பட்யதே. பார்வத்யாக து ஷரீராத், பார்வதி தேவியுடைய சரீரத்திலிருந்து நிஸ்ருதாச்ச அம்பிகா, ஒரு அம்பிகை வந்தா இல்லையா, ஒரு ரூபத்தை உண்டாக்கினாள் அந்த அம்பிகை. அந்த பார்வதியிடமிருந்து வந்த அந்த வெளிவந்த அந்த அம்பிகை எதா வெளிவந்த பொழுது கௌஷிகி, அவள் பேர் கௌஷிகி. இப்போ பார்வதியிலேருந்து வரக்கூடிய ரூபம் கௌஷிகி அப்படிங்கிற சமஸ்தேஷு, எல்லாரிடமும், சமஸ்தேஷு லோகேஷு, எல்லா லோகத்தவர்களாலும் அம்பிகை என்று பட்டியத்தை சொல்லப்படுகிறாள். ஸோ பார்வதியிலிருந்து அம்பிகைங்கிற தேவி வெளிவந்தாள் என்று எல்லாருமே சொல்லறா. ததோங்கிறது ததகன்னு வாசிக்கலாம். நிஸ்ருதாயாம் து தஸ்யாம் சா பார்வதி தனுவ்யத்யயாத் கிருஷ்ணரூபா அத சஞ்சாதா காளிகா சா பிரகீர்த்திதா. ஸோ து தஸ்யாம், தஸ்யாம்னா அவளிடமிருந்து, யார், இப்போ அம்பிகை வெளியில் வந்தா இல்லையா, இப்போ அம்பிகையிலிருந்து இன்னொரு ரூபம் வருது. ஸோ சா பார்வதி தனுவ்யத்யயாத், பார்வதியுடைய உருவத்திலிருந்து மாறி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி, வெத்தியம் சொன்னா அந்த பாடி பார்வதியோட உருவம் டிரான்ஸ்ஃபர் ஆகி அம்பிகையாக வந்த அந்த உருவத்திலிருந்து தஸ்யாம் தூ, அவன் கௌஷிகிடமிருந்து நிஸ்ருதாயாம், இன்னொரு உருவம் வெளியில் வருது. நிஸ்ருதம் பண்ணுறதுனா வெளிவருது. அந்த ரூபத்தை கௌஷிகிட்டிருந்து வெளிவந்த ரூபம் கிருஷ்ண ரூபா, நல்ல கருன்னு இருக்கா. ஸோ அத சஞ்சாதா காளிகா, அவள் பேர் காளிகா, காளி. ஸோ அந்த அம்பிகையிடமிருந்து காளிகை வெளிப்பட்டால் அல்லது காளி வெளிப்பட்டால் சா பிரகீர்த்திதா, அவளுக்கு பேர் காளிகா என்று பிரகீர்த்திதா சொல்லப்பட்டால், அழைக்கப்பட்டாள். ஸோ முதல்ல பார்வதி, பார்வதியிட்டிருந்து கௌஷிகி, கௌஷிகிட்டிருந்து காளிகா. மஷீவர்ணா மகாகோரா தைத்யானாம் பயவர்தினி காளராத்திரி இது சா புரோக்தா சர்வகாம பலப்பிரதா. மஷீவர்ணா, நல்ல கருப்பு மை மாதிரி இருக்கா, கருகருண்டு காளி. மகாகோரா, பார்க்குறதுக்கே கோரமாக இருக்கா. தைத்தியானா பயவர்தி, பார்த்தாலே அசுரர்களும் பயப்படுவான். தைத்தியர்கள், திதி பெற்றவர்கள் தைத்தியர்கள்னு பேர். தனு பெற்றவர்கள் தானவர்கள் எல்லாருமே அசுர ஜாதி. ஒரு செட்டு அவ்வளோதான், ஒரு கேட்டகரி அவ்வளோதான். வடமா வாத்தியமானு சொல்கிற மாதிரி தான் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அவ்வளோதான். ஸோ அசுரர்கள், தைத்தியானாம் பயவர்தினி, தைத்தியர்களுக்கு அசுரர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியவளாக அந்த மகா காளிகாங்கிற தேவி வந்துட்டா. காளராத்திரி திசா புரோக்தா, அவளுக்கு பேரே காளராத்திரி. காளராத்திரின்னு சொன்னாலே ஊழிக்கால ராத்திரிக்கு தான் காளராத்திரின்னு பேர். சம்ஹார மூர்த்தின்னு அர்த்தம். எல்லாமே அழிஞ்சு போயிட போகிறது. ஊழி ராத்திரி வந்தால் என்ன, பிரளய ராத்திரி வந்தால் என்ன, எல்லாமே அழிஞ்சு போயிடும், ஒரே ஜலமாக தான் இருக்க போகிறது. அந்த மாதிரி சம்ஹார சக்திக்கு காளராத்திரின்னு பேர். இந்த காளிகா தான் கடைசியில் எல்லாரையும் வதம் பண்ண போகிறா அந்த அதனால காளராத்திரி இது சாப்பிட்றோம்தா, அவளுக்கு பேரே காளராத்திரி என்று சொல்லப்பட்டது. சர்வகாம பலப்பிரதா, கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவளாக, பலனை அளிக்கக்கூடியவளாக இருந்த அந்த தேவி.
அம்பிகாயாஹ பரம் ரூபம் விரராஜ மனோகரம் சர்வபூஷண சம்யுக்தம் லாவண்ய குண சம்யுதம். ஸோ அம்பிகாயாக பரம் ரூபம். ஸோ அம்பிகையுடைய அடுத்த ரூபமான அந்த காளி விரராஜ மனோகரம், ரொம்ப பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அம்பிகாயாக பரம் ரூபம்னு சொன்னேன்னா அம்பிகையோட ரூபம்னு எடுத்துக்கணுங்க, கௌஷிகி. ஸோ பார்வதியிட்டிருந்து வந்த பரரூபமான கௌஷிகி தேவி ஆகப்பட்டது. விரராஜ மனோகரம், ரொம்ப அழகாக இருக்கா. இவளை காளிகாவை கோர ரூபம்னு சொல்லிட்டார். இங்கே வந்து மனோகரமாக கௌஷிகி தேவி இருக்காங்க. சர்வபூஷண சம்யுக்தம், நல்ல ஆபரணங்களெல்லாம் போட்டுருக்காவள். லாவண்ய குண சம்யுக்தம், நல்ல அழகு. லாவண்யம்னாலே அழகு, ரொம்ப அழகோடு குணங்களோடு கூடி அப்படி கௌஷிகி தேவியும் அங்கே இருக்கா. அம்பிகாவோட இன்னொரு ரூபமான அந்த கௌஷிகி. அம்பிகாயாஹ பரம் ரூபம் விரராஜ மனோகரம் சர்வபூஷண சம்யுக்தம் லாவண்ய குண சம்யுதம். ततो अंबिका तथा देवान् इति उवाच सस्मिता तिष्ठन्तो निर्भया यूयं हनिष्यामि रिपूनिः. ஸோ இந்த அம்பிகைங்கிற கௌஷிகி ஆகப்பட்டவள் சொல்கிறா, நீங்கள் கவலையப்படாதுங்கோ. தேவான், தேவர்களை பார்த்து இது உவாச்ச சஸ்மிதா, ஸ்மிதத்தோடு கூட, ஸ்மிதம் புன்னகை, புன்னகையோடு கூட சொல்கிறா, நிர்பயா யூயம் திஷ்டந்து, பயமே இல்லாமல் உட்காந்து நில்லுங்க, ஒன்றுமே கவலைப்படாதுங்க, நான் பார்த்துக்கிறேன். ஹனிஷ்யாமி ரிப்பூன், ரிப்புன எதிரி, எதிரிகளை எல்லாரையும் நான் கொல்லுவேன், கவலைப்படாமல் இருங்கோன்னு சொல்கிறான். சஸ்மிதா காரியம் வக சர்வதா காரியம் 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 வக சர்வதா காரியம் விகரிஷ்யாமி அகம் ரணே நிஷும்பாதீன் வதிஷ்யாமி யுஷ்மாக்கம் சுகஹேதவே. ஸோ வக காரியம், உங்களுடைய காரியத்தை, சர்வதா காரியம், எப்பொழுதும் செய்ய வேண்டும். ஸோ உங்களுடைய காரியத்தை நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும், சர்வதா நிச்சயமாக நான் செய்ய வேண்டும். விகரிஷ்யாமி அகம் ரணே, நான் விளையாட போகிறேன். இப்போ போரெல்லாம் தேவிக்கெல்லாம் விளையாட்டு. ஸோ விகரிஷ்யாமி, விகாரம் பண்ணுவேன், சஞ்சாரம் பண்ணுவேன், நான் விளையாட்டாக போரில் அவர்களை எல்லாம் கொன்று உங்கள் காரியத்தை முடிச்சு கொடுப்பேன். நிஷும்பாதீன் வதிஷ்யாமி, நிஷும்பன் முதலியவர்களை எல்லாம் நான் கொல்வேன், வதம் பண்ணுவேன். யுஷ்மாக்கம் சுகஹேதவே, எதற்காக? உங்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக. சுகேத்துன காரணம், உங்களுக்கு சுகம் வர வேண்டும், அந்த காரணத்திற்காக நான் நிஷும்பர்களை எல்லாம் கொல்லுவேன், போரில் ஜாலியாக விளையாட போகிறேன்னு சொல்கிறான். காரியம் வஹ சர்வதா காரியம் விஹரிஷ்யாமி அஹம் அரणे நிஷும்பாதீன் வதிஷ்யாமி யுஷ்மாகம் சுகஹேதவே. इत्युक्त्वा सा तदा देवी सिंहारूढा मदोत्कटा कालिकां पार्श्वतः कृत्वा जगाम नगरे रिपोः. ஸோ இவ்வாறு சொல்லிவிட்டு ததா அந்த சமயத்தில் தேவி சிம்ஹாரூடா மத உத்கடா, சிம்ஹத்தில் ஏறியவளாக, மத உத்கட்டான்னு நல்ல செருக்கோடு கூட மதம் கொண்டவளாக, காளிகாம் பார்ஷத கிருத்வா, காளிகையும் பக்கத்தில் வச்சுட்டா, அம்பிகையும் காளிகையும் சேர்ந்து அப்படியே பக்கத்தில் இருக்கா. பார்ஷத கிருத்வா ஜகாம நகரே ரிப்போகோ, எதிரியின் நகரத்திற்கு சென்றாள், சண்டை போடுறதுக்கு ரெடியாக கிளம்பிட்டா தேவி. காளிகையும் பக்கத்தில் வச்சுட்டா. அம்பிகை என்று சொல்லக்கூடிய அவள் கௌஷிகி தானே அம்பிகான்னு சொல்கிறோம். ஸோ அம்பிகையான அவள் இது சிம்ஹத்தில் ஏறிக்கொண்டு சண்டைக்கு ரெடியாக கிளம்பிட்டா. सा गत्वा उपवने तस्थौ अंबिका कालिका अन्विता जगौ अथ कलं तत्र जगन्मोहन मोहनम. ஸோ அம்பிகா காளிகா அன்விதா, காளிகையோடு கூடிய அந்த அம்பிகையாகப்பட்டவள், அந்த கௌஷிகி என்று சொல்லக்கூடிய அம்பிகையாகப்பட்டவள், உபவனே கத்வா தஸ்தௌ, அவள் வந்து என்ன பண்ணினா, உபவனத்தில் போய் உட்காண்டா. ஒரு உபவனம், அந்த எதிரிகளோட நாட்டுக்கிட்ட போயாச்சு, அங்கே ஒரு உபவனத்தில் போய் உட்காந்துக்கிறா. தஸ்தௌ ஷி ஸ்டுட். ஜகவ் அத கலம், கலம்னு சொன்னால் இனிமை, இனிமையாக பாடினாள். ஜகவுன்னா பேசுறதுக்கும் ஜகவுன்னு சொல்லுவோம், பாடுறதுக்கும் ஜகவுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே ஜெகன்மோகன மோகனம் ஜகவ் தத்ர, அங்கே இருந்து கொண்டு, அந்த உப்பவனத்தில் இருந்து கொண்டு காளிகையோடு கூட இருந்த அந்த அம்பிகையாகப்பட்டவள் அழகாக பாட்டு பாடுறா. ஏன்னா எதிரிகளுக்கு தெரியணும் யாரோ ஒருத்தி வந்திருக்கான்ட்டு, அதனால பாடினாள்.
अम्बिका कालिकान्विता जगौ अथ खलं तत्र जगन्मोहनमोहनम् श्रुत्वा तन्मधुरं गानं मोहं यीयुः खगामृगाः मुदं च परमां प्रापुः अमराः गगने स्थिताः ஸோ தன் மதுரம் கானம் சுத்வா அந்த மதுரமான பாட்டை கேட்டு ககாமிருகாக மோகமீகு பறவைகள் கககன பறவைகள் மிருகாகான இது மிருகங்கள் எல்லாமே மோகத்தை அடைந்தின அப்படி ஒரு லல்லபி மாதிரி இருக்கு பாடுறது அவ்வளோ இனிமையாக இருக்கா தேவியோட பாட்டு அந்த இது பட்சிகளும் அந்த மிருகங்களுமே மோகத்தை ஆட்கொண்டன முதம்ச பரமா பிராப்புகு அமராக தேவர்கள் ஆகாயத்தில் நின்று கொண்டு ககனே ஸ்திதாக தேவாக இல்லையா வானத்தில் நின்று கொண்டிருந்த அந்த அமரர்கள் தேவர்கள் எல்லாரும் பரமா முதம்ச பிராப்புகு பரமமான ஆனந்தத்தை அடைந்தார்கள் இந்த பாட்டை கேட்டு तस्मिन् अवसरे तत्र दानवौ शुम्भसेवकौ चण्डमुण्ड अभिदौ घोरौ रममाणौ यदृच्छया தஸ்மின் அவசரே அந்த சமயத்தில் அவசரம்னா அந்த டைம் அந்த சமயத்தில் சும்ப சேவகௌ தானவோ சும்பனுடைய வேலைக்காரர்கள் சும்பனுக்கு சேவை பண்ணக்கூடிய 2 வேலைக்காரர்கள் தானவோ அசுரர்கள் தத்ர அங்கு வரா சண்டமுண்ட அபிதௌ சண்டன் முண்டன் என்று 2 பேர்களும் சும்பனுடைய வேலைக்காரர்கள் சொல்ல அந்த அவர்களும் இது சேனையை நடத்தி செல்லக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர்கள் தான் அவர்களும் ஸோ அவருடைய அந்த கீழே இருக்கக்கூடிய சண்டனும் முண்டனும் அபிதௌன பெயரிடப்பட்டவர்கள் கோரமானவர்கள் ரமமானவ் எதிர்ச்சியா ரமமானவன்னு எல்லாம் ஆனந்தமாக ரமிச்சுன்னு இருக்கா சும்மனோட ராஜ்யம் நடக்கிறது ஒருவித கவலை கிடையாது ஆனால் சண்டை முண்டர்கள்லாம் ரொம்ப ஆனந்தமாக ரமித்து கொண்டு எதிர்ச்சியாக அங்கே வந்தா எதேச்சியாக அங்கே வந்து சேர்றா இந்த பாட்டு கேட்குற இடத்துல आगतौ ददृशा ते तु तां तदा दिव्यरूपिणीम् अम्बिकां गगनसंयुक्तां कालिकां पुरतस्थितां ஸோ ஆகதௌ வந்து சேர்ந்த அவர்கள் ததுஷாத்தே 2 பேரும் பார்க்குறா யாரை தாம் அந்த அம்பிகையை பார்க்குறா திவ்ய ரூபிணி அப்படி தேவ ரூபத்தில் அப்படியே அமக்களமாக இருக்கா தேவி சிம்மத்தில் ஏறி உட்காந்துருக்கா அம்பிகாம் அந்த அம்பிகையை கான சம்யுக்தான் பாடின்னு இருக்கா அவதான் பாட்டு பாடின்னு இருக்கா காளிகாம் புரதஸ்திதாம் முன்னாடி காளிகையும் வச்சுட்டு இருக்கான் ஸோ தன் முன்னாடி காளிகையும் வச்சுட்டு அப்படி பாட்டு பாடிட்டு சிம்மத்தின் மேல் இருக்கக்கூடிய அம்பிகையை பார்த்தார்கள் சண்டமுண்டர்கள் दृष्ट्वा तां दिव्यरूपां च दानवौ विस्मयान्वितौ जग्मतुः तरसा पार्श्वं शुम्भस्य नृपसत्तमा व्यासर சொல்றார் இல்லையா नृपसत्तमाன்னு கூப்பிடுறார் ஹே ஜெயமேஜயா ஜனமேஜயா தாம் திவ்ய ரூபாம் அந்த திவ்ய ரூபத்தை உடைய அந்த பெண்ணை பார்த்து திருஷ்டுவா அவளை பார்த்து தானவோ விஸ்மய அன்பிதோ என்னடா இந்த இடத்துல இப்படி ஒரு தேவி இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஆச்சரியத்தோடு பார்க்கிறா விஸ்மய அன்பிதோ ஆச்சரியத்தோடு கூடியவர்களாக தரசா சும்பஸ்ய பார்ஸ்வம் ஜக்மதுகு உடனடியாக சும்பன் கிட்டக்க ஓடி வரா இப்படி ஒரு பெண் இருக்கா ரொம்ப அழகாக பாடியிருக்கா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்கிறத சொல்லறதுக்கு சும்பனுடைய அருகில் வந்தார்கள் பார்ஸ்வம்னா அருகில் தரசா வேகமாக ஜக்மதுகு வந்து அடைந்தார்கள் तौ गत्वा तं सम् आसीनं दैत्यानाम् अधिपं गृहे ऊचतुः मधुरां वाणीं प्रणम्य शिरसा नृपं तौ அந்த 2 பேரும் சண்டனும் முண்டனும் கத்வா தம் யார் அந்த இவன் கிட்டக்க சும்பன் கிட்டக்க வந்து சம் ஆசினதுனால ஜம்முனா சிம்மாசனில் உட்காண்டிருக்கானவன் தைத்தியானாம் அதிபம் தைத்தியர்களுடைய தலைவனாக சும்பன் தான் ராஜா அவன்கிட்ட அவனுடைய வீட்டுக்கு வந்து மதுராம் வாணியும் நல்ல மதுரமான மொழியில் பிரணம்ய அவனை வணங்கி சிரசா பிரணம்ய தலையால் வணங்கி ஊச்சத்துகுன்னா 2 பேர் பேசினான்னு அர்த்தம் 2 பேர் சேர்ந்து சொன்னார்கள் விஷயத்தை யார் இந்த மாதிரி தேவி இருக்காங்கிறத சொல்கிறான்
ராஜன் ஹிமாலயாத் காமம் காமினி காமமோகினி சம்பிராப்தா சிம்ஹமாரூடா சர்வலக்ஷண சம்யுதா. ஹே ராஜன், யார் சும்மனே கூப்பிட்றா, ரெண்டு பேரும் தான் பேசுகிறா. இப்போது ஹிமாலயாத், ஹிமாலயா மவுண்டன்லேருந்து காமினி காமமோகினி, அதாவது அன்பை, அது ஆசையை விரும்பக்கூடியவள், அன்பை வேண்டும் என்று தேடக்கூடியவளாக இருக்கிறாள். ஒரு காமினியாக இருக்கா, பார்த்தாலே யாராவது நம்மளை பார்க்க மாட்டாளாங்கிற மாதிரி இருக்காள் அவள். ஸோ அப்படிப்பட்ட காமத்தோடு கூடியவளாக ஹிமாலயத்திலிருந்து காமம் சம்பிராப்தா, இஷ்டம் போல் வந்திருக்கா. அங்கே வந்திருக்கா, இவளை ஊகிச்சு சொல்கிறான். ஸோ இங்கே தேவி அங்கே தானே வந்திருக்கா. ஸோ இப்படி சம்பிராப்தா வந்து அடைந்திருக்கிறாள். சிம்ஹமாரூடா, சிம்மத்து மேலே உட்காண்டிருக்கா. சர்வ லக்ஷண சம்யுதா, ரொம்ப லக்ஷணத்தோடு கூடியவளாக ஒரு தேவி அங்கே உட்காண்டிருக்கா. न ईदृशी देवलोके अस्ति न गन्धर्वपुरे तथा न दृष्टा न श्रुता क्वापि पृथिव्यां प्रमदोत्तमा. ஈதிருஷி, இந்த மாதிரிப்பட்ட ஒரு பெண்ணு தேவலோகே ந அஸ்தி, தேவலோகத்தில் கூட கிடையாது. அப்படி இருக்கா பார்க்குறதுக்கு. ந கந்தர்வபுரே, கந்தர்வர்கள் சமூகத்தில் இருக்காளா, அந்த கந்தர்வரோட ஊரில் இருக்காளான்னா அங்கேயும் இந்த மாதிரி ஒரு அழகி கிடையாது. ந திருஷ்டா, இவளை பார்த்ததும் இல்லை இதுக்கு முன்னாடி. ந ஸ்ருதா, இவளை பற்றி கேள்விப்பட்டது கூட இல்லை நாங்கள். ஸோ ந ஸ்ருதா குவாபி, எங்குமே இப்படிப்பட்ட ஒரு அழகியை பற்றி யாருமே கேள்விப்பட்டது கூட கிடையாது. பிருத்திவியாம், பூமியிலேயும் யாருக்கும் தெரியாது. இந்த பெண் எங்கேருந்து வந்தானே தெரியல, பூமியிலையும் கிடையாது. எங்கோ ஹிமாலய மவுண்டன்ஸ்லேருந்து வந்திருக்காவள். பிரமதா உத்தமா, பிரமதோத்தமான பிரமதா உத்தமா, பிரமதான பெண்ணுன்னு அர்த்தம். பிரமதா யுவதி, அங்கனா, அது மகிழா, எத்தனை பேர் இருக்கு இல்லையா பெண்ணுக்கு. ஸோ பிரமதா உத்தமா, சிறந்த ஒரு பெண்ணாக இவள் இருக்கிறாள். இவளை பற்றி யாருமே கேள்விப்பட்டது கூட கிடையாது. பிரமதோத்தமானே படிங்கோ, பிரமதா உத்தமானு படிக்கணும் இல்லாட்டா. गानं च तादृशं राजन् करोति जनरञ्जनं मृगाः तिष्ठन्ति तत्पार्श्वे मधुरस्वरमोहिताः. हे राजन, हे शुम्बने, கானம் ச தாதிருஷம், என்ன பாட்டு பாடுறாவ, தாதிருஷம் கானம், இதை மாதிரி ஒரு பாட்டு கேட்க முடியாது. அப்படி கரோதி ஜனரஞ்சனம், ஜனங்கள்லாம் ரமிக்கும்படி அப்படி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு பாட்டை அவள் பாடுறா. மிருகாகா தத் பாஷ்வே திஷ்டந்தி, அவள் சைடில் போய் உட்காந்து பாட்டை ரசிச்சுன்னு உட்காந்துருக்கான். சிங்கம் புலியெல்லாம் எதுவுமே பயப்படுறது கிடையாது. எல்லா மிருகங்களும் அவள் பக்கத்தில் போய் உட்காந்து பாட்டை ரசிச்சுன்னு உட்காந்துருக்கு. திஷ்டந்தி உட்காந்துருக்காங்க. ஸ்வரமோகிதாக, அவளுடைய ஸ்வரத்தில் ஆசைப்பட்டு மோகத்தை அடைந்து அவகிட்ட போய் உட்காந்துருக்கு. ஞாயதாं கஸ்ய புத்ரி இயம் கிமர்த்தம் இஹ ச ஆகதா கிருஹ்யதாं ராஜசார்தூல தவ யோக்யா அஸ்தி காமினி. ஸோ கஸ்ய புத்ரி இயம், இவள் யாருடைய பெண்? நியாயதாம், அறிந்து கொள்ளுங்கள். இவளை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுங்கோ, யாருடைய பெண் என்று இவளை அறிந்து கொள்ளுங்கள். கிமர்த்தம் மிகச்சாகதா, எதுக்கு வேண்டி இங்கே வந்திருக்கா? உங்களோட ஊருக்கு வந்திருக்காள் இவள். ஏன் வந்திருக்கா? கிருஹ்யதாம் ராஜசார்தூல, ஹே ராஜசார்தூல, ராஜ புலியேன்னு கூப்பிட்றான். பெரிய எல்லாம் அப்படி புலின்னு கூப்பிட்றல, புலி சிங்கம் மாதிரி இருக்கான்ட்டு. அப்படி ராஜனே, புலி போல்ற ராஜனே, ராஜசார்தூல, கிருஹ்யதாம், நீங்கள் அவளை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்ற. கிருஹ்யதாம்னு ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரை? அவளை நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோ. தவ யோக்கியா அஸ்தி காமினி, இவள் ரொம்ப விரும்ப தகுந்தவளாக இருக்காள், உங்களுக்கு யோக்கியமான மனைவியாக இருப்பாள், அவளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள்னு வந்து இங்கே தூண்டி விட்டுடுறான். ஞாத்வா ஆனய கிருஹே பார்யாம் குரு, ஞாத்வா ஆனய கிருஹே பார்யாம் குரு கல்யாணலோச்சனாம் நிஷ்சிதம் நாஸ்தி சம்சாரே நாரி தூ ஏவம் விதா கில. ஞாத்வா ஆனைய, யாரோட பொண்ணெல்லாம் அறிஞ்சு, குலங்கோத்திரலாம் அறிஞ்சு தானே கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால சொல்கிறேன். ஸோ அந்த யாருடைய பெண்ணெல்லாம் அறிந்து கொண்டு, கிரகே ஆனைய அவளை வீட்டு கொண்டு வா. எப்படி? பாரியாம் குரு, கல்யாணம் பண்ணிட்டு பெண்டாட்டியாக வைத்துக் கொள்ளுங்கள். கல்யாண லோச்சனாம், இவள் எப்படி இருக்கான்னா, கண்ணை பார்த்தாலே அப்படி கல்யாணம் மங்களமாக இருக்குது. கண்களே மங்களத்தை காட்டுவதாக இருக்கக்கூடிய அந்த
அந்த பெண்ணு. நிச்சிதம் நாஸ்தி சம்சாரே, நிச்சயமாக உலகத்தில் ஏவம் விதா நாரி சம்சாரே நாஸ்தி கில, உலகத்தில் இப்பேற்பட்ட ஒரு பெண்ணு, ஏவம் விதான இப்படிப்பட்ட ஒரு பெண்ணு உலகத்திலேயே ந அஸ்தி, நாஸ்திங்கிறது நாஸ்தி கிடையவே கிடையாது இல்லையா. அதனால உன் பொண்டாட்டியாக இருக்கிறதுக்கு தான் யோக்கியமானவள், நீ கூட்டிட்டு வான்னு சொல்கிறான். தேவானாம் சர்வரத்னானி கிரஹீதானி த்வயா நிருப கஸ்மாத் ந இமாம் வராரோகாம் பிரக்ருண்ணாசி நிருபோத்தம. ஸோ நிருபோத்தமன், ராஜாக்களில் சிறந்தவரே ஷே சும்பனே. ஸோ தேவானாம் சர்வரத்னானி கிரஹீதானி, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீள், தேவலோகத்துலேருந்து சகல ரத்னம் எல்லாம் உங்கள் ரூமில் கொண்டு வச்சுட்டாச்சு. தேவர்களோட ஐராவதியான உங்கள் வீட்டில் இருக்குது, எல்லாமே உங்கள்கிட்ட கொண்டு வச்சுனாச்சு நீங்கள். ஸோ சர்வரத்னானி கிரஹீதானி ஏற்றுக்கொண்டாச்சு. தொயான் இருப்ப ராஜா, நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீர்கள். கஸ்மாத்னா இமாம் வராரோகாம், இந்த பெண்ணும் தேவலோக பெண் போல தான் இருக்கா, அழகிய இடுப்பை உடையவளாக, வராரோகாம் அழகிய இடுப்பை உடையவளாக இருக்கிறாள். கஸ்மாத்னா இமாம் பிரகிருண்ணாசி. ஸோ நீ இவளை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை, இவளையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், இவளும் உனக்குத்தான் தகுதியானவள்னு சொல்கிறான். பிரகிருண்ணாசி அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையா அப்படின்னு கேட்குறார். இந்திரஸ்ய ஐராவதः ஸ்ரீமான் பாரிஜாத தருஹு ததா கிரஹீதः அஸ்வக சப்தமுகः त्वया नृप பலாத் கில. ஸோ இந்திரஸ்ய ஐராவதன், இந்திரனுடைய ஐராவத யானை கொண்டுதாச்சு. ஸ்ரீமான், ஸ்ரீ பொருந்தி அந்த ஐராவத யானை, திசை யானைகளில் ஒன்று. 8 திசை யானைகள் தான் உலகத்தெல்லாமே தூக்கிறது தாங்கிறதுன்னு சொல்கிறா. அப்படிப்பட்ட திசை யானைகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது ஐராவத யானை. ஐராவதம் உங்களோட வீட்டில் வந்தாச்சு. பாரிஜாத தரு, தேவலோகத்தில் இருந்த பாரிஜாத விருட்சம் உங்களோட இதில் தோட்டத்தில் இருக்குது. கிரஹீதக அஸ்வக சப்தமுக, 7 முகங்களை உடைய உச்சை ஸ்ரவஸ் என்ற குதிரை உங்களால் அபகரிக்கப்பட்டது. அஸ்வகங்கிறது இங்கே வந்து உச்சை ஸ்ரவஸ் குதிரைக்கு 7 மூஞ்சி இருந்து போட்டிருக்கு. ஸோ அதையும் நீங்கள் கொண்டுதாச்சு. கிரஹீதக தொயான் இருப்ப பலாத்கில, பலாத்காரமாக அந்த உச்சை ஸ்ரவஸ் குதிரையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டுருக்கேள். விமானம் வைதசம் திவ்யம் மராளத்வஜ சம்யுதம் त्वया ஆத்தம் ரத்னபூதம் தத்பலேன நிருபச அத்புதம். ஓகே, வைதசம் திவ்யம் விமானம். வைதஸ்னா வேதஸ் யார், பிரம்மா. வேதசகான பிரம்மாவிட்டிருந்து திவ்யமான விமானத்தை கொண்டு வந்தாச்சு. அவருடைய பிரம்மாவோட ரத்தத்தையும் கொண்டு வந்தாச்சு. மராள துவஜ சம்யுதம், அதில் அன்னக்கொடி இருக்குது. மராளம்னா அன்னம்னு அர்த்தம். மராள துவஜம், அன்னக்கொடியுடைய அந்த பிரம்மாவோட விமானத்தையும் நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டாச்சு. தொயா ஆத்தம், உங்களால் கொண்டு வரப்பட்டது. ரத்னபூதம், ரத்னமெல்லாம் பொறிச்சிருக்கக்கூடியது. தத்பலேனச்ச அத்புதம். ஸோ அந்த ரத்னங்களால் இழைக்கப்பட்ட அழகான அன்னக்கொடியுடைய அந்த பிரம்மாவுடைய ரகத்தை, அற்புதமான அந்த ரதத்தை பலத்தினால், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பலத்தினால் கொண்டு வரப்பட்டது இல்லையா என்றப்ப ஹே சும்பா எனக்கு சொல்கிற. குபேரஸ்ய நிதிஹி பத்மஹ त्वया ராஜன் சமாஹ்ருதஹ சத்ரம் ஜலபதேஹே சுப்ரம் கிரஹீதம் தத்வயா பலாத். ஸோ குபேரனுடைய பத்மநிதி, சங்கநிதி, பத்மநிதி எல்லாம் பல நிதிகள் குபேரன் வச்சுட்டுருக்கேன். அந்த பத்மநிதியெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து வச்சுட்டுருக்கேன். அஸ்ய பத்மநிதி त्वया ராஜன் சமாஹ்ருதஹ, உன்னால் அபகரிக்கப்பட்டது குபேரன்றது கொண்டு வந்துட்டேன். ஜலபதேகே சுப்ரம் சத்திரம், ஜலபதி யார், தண்ணிக்கெல்லாம் அதிபதியான வருணன். ஸோ வருண தேவன்றது வெள்ளை கொடை வச்சுட்டு போனவன். அவன்றது அந்த வெள்ளை கொடையும் தூக்கின்னு வந்தாச்சு. ஸோ கிரகீதம் தத்வயா பலாத், எல்லாம் பலத்தோடு பலசாலியாக இருக்கிறதுனால எல்லாம் வருணன்றது கொடையும் கொண்டு வந்து வச்சுட்டுருக்கேள்.
कुबेरस्य निधिः पद्मः स्वया राजन् समाहृतः छत्रं जलपते शुभ्रं गृहीतं तत्त्वया बलात् पाशश्चापि निशुम्बेन भ्रात्रा तव नृपोत्तम गृहीतः अस्ति हठात् कामं வருணஸ்ய ஜிதஸ்ய ச. ஸோ ஜிதஸ்ய வருணஸ்ய ஜெயிக்கப்பட்ட வருணன் இருந்து எல்லாரையும் லோகபாலர்கள் எல்லாரும் ஜெயிச்சாச்சே. ஸோ மகிஷாசுரன் என்டையர் தேவலோகத்தை ஆக்கிரமிச்சானா எல்லா லோகபாலர்களுக்கும் அவன் பாலர்களும் அவனுக்கு அடிமை. அதனால அந்த ஜெயிக்கப்பட்ட வருணன் இருந்து பிராத்ரா உன்னுடைய பிரதரால் யார் நிஷும்பனால் உன்னுடைய பிரதரான நிஷும்பன் என்ன பண்ணினான், ஹே நிருபோத்தமா ஹே சும்ப ராஜாவே பாஷாபி கிரகீதக அஸ்தி, அவங்ககிட்ட பாஷம் ஒரு கயிறு, எப்போவுமே வர்ண பாஷம்னே பேர், அவருடைய அந்த கயிறுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டு. வர்ண பாஷத்தை போட்டாச்சுன்னா யாரும் அதை மீள முடியாது. அப்படிப்பட்ட வர்ண பாஷத்தையும், பாஷம்னு கயிறு ஆக்சுவலாக, அந்த பாஷ கயிறையும் நீங்கள் தூக்கின்னு வந்துட்டேன். கிரகீதக அஸ்தி ஹட்டாத் காமா, ஹட்டாத்னா பிடிவாதமாக, அது உங்கள்கிட்ட இருக்க பிரயோஜனம் கிடையாது, எங்கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு பலத்தோட ஒரு சின்கமாக இருந்திருக்கு, வர்ணனோட பலத்தோட சின்கமாக பாஷ கயிறு இருந்திருக்கு. இப்போ யமன்கிட்டையும் பாஷ கயிறு இருக்குன்னு சொல்கிறோம், யமன்கிட்டையும் உள்ள கயிறு அது எல்லாரையும் முடிச்சிடும், சம்ஹாரம் பண்ணுற கயிறு அது. அது மாதிரி வருணன்கிட்டையும் ஒரு பாஷம் இருந்திருக்கு. ஸோ அதையும் நீங்கள் கொண்டு வந்துட்டேன் ஹட்டாத் பிடிவாதமாக. அம்லான பங்கஜாம் துப்யம் மாலாம் ஜனநிதிஹி ததௌ பயாத்தவ மகாராஜ ரத்னானி விவிதானி ச. ஸோ ஜலநிதின்னு ஜலமெல்லாம் நிதியாக கொட்டி கிடக்கிற இடம்னது கடல்னு அர்த்தம். ஜலநிதி ஜலதி எல்லாமே கடல்னு அர்த்தம். ஸோ அந்த கடலாகப்பட்டது என்ன பண்ணுறது, சமுத்திரராஜன் என்ன கொண்டு வந்து கொடுத்தான், அம்லான பங்கஜாம். சமுத்திரராஜன்னாலும் வருணன்னாலும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே வர்ணன் தான். சமுத்திரத்துக்கெல்லாம் தலைவன் யார், அவருக்கு இப்போ வர்ணன் தானே ஜலக்கடவுள். ஸோ அந்த கடல்னு இப்போ தனியாக சொல்கிறான். அம்லான பங்கஜாம் வாடா மாலை, ஒரு வாடாத்த மாலையை சும்மனுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு யார், கடல் ராஜா. துப்யம் மாலாம் ததௌ, உங்களுக்கு அந்த மாலையை கொடுத்தான், பங்கஜ மாலை தாமரை மாலை கொடுத்தான். பயாத்து தவ மகாராஜா, உனக்கு பயந்து என்ன கிஃப்ட் கொடுக்குறது, என்ன பயந்து போய் தான் கொடுத்துருக்கான் அவன். ரத்னானி விவிதானிச்சா, ஏன்னா கடலுக்கே ரத்னாகரம்னு பேருண்டு. ரத்னாகரம்னா நிறைய ரத்னங்கள்லாம் கடலில் இருக்குது. ஏன்னா கடைசியில் பூமி எல்லாமே கடலில் அழுது போயிடும். அப்போ சகல ரத்தமும் பூமியிலேருந்து எல்லாம் கடலுக்கு தானே போகும். ஸோ பூமியும் ஒரு ரத்னாகரம் தான், ஆனால் பூமியே கடலுக்குள்ளே போகும்போது கடலுக்கு தான் ரத்னாகரம்னு பேர். ஸோ அந்த ரத்னங்களையெல்லாம், விவிதமான ரத்னங்களையெல்லாம் கூட கடல் ராஜன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். மிருத்யோः शक्तिः यमस्यापि दण्डः परमदारुणः त्वया जित्वा हृतः कामं किम् अन्यत् वर्ण्यते नृप. नृपाன்னு கூப்பிட்றா ஜனமேஜயா, வர்ணியதே நൃப. ஓகே நൃபா இங்கே சும்பனை தான் கூப்பிட்றான். இங்கே வியாசர் பேசல, இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கானவன். ஹே நൃபா ஹே சும்பராஜாவே மிருத்யோஹோ சக்திஹி. ஸோ மிருத்யு மரண ராஜா யார், யமன். யமஸ்யாபி சக்திஹி, யமன் கையில் ஒரு வேல் வச்சுட்டு இருக்கான் சக்தி. அந்த தண்டம் வேல்ங்கிறது அவனுடைய தண்டமாக இருந்திருக்கு, அவன் சம்ஹாரம் பண்ணுற மூர்த்தியாக அவன் வச்சுட்டு இருக்கான் அந்த தண்டத்தை. அந்த சக்தியை பரமதாருணக கொடுமையானது அது, அது வீசினா எல்லாரும் போயிட வேண்டிதான். அப்படிப்பட்ட அந்த மிருத்யுடைய சக்தி, மிருத்யுங்கிறது வேற, யமன் வேற. ஸோ மிருத்யு, யமன், அந்த கண்ணு, காலன், 4 பேராக இருக்கா, 4 மூர்த்திகள். 4 மூர்த்திகளையும் மொத்தமாக யமன்னு சொல்லிடுறோம். ஒருத்தர் ஒரு டைமில் வருவா நம்ம உயிரை பறிக்கிறதுக்கு, கடைசியில் யமன் வருவேன். ஸோ இவர் என்ன சொல்கிறார், மிருத்யுங்கிறவன் கையில் இருக்கக்கூடிய வேலையை பிடிங்கிட்டுட்டேள், அப்புறம் யமன் கையில் இருக்கக்கூடிய தண்டத்தை நீங்கள் பிடிங்கிட்டுட்டேள். பரமதாருண கொடுமையான தண்டம். ஜித்வா தொயா ஹிருதக, அவர்களை ஜெயித்து உங்களால் அபகரிக்கப்பட்டது. காமம் இஷ்டம் போல் நீங்கள் எடுத்துட்டேன். கிம் அந்நியத்தை வர்ணியத்தை, இன்னும் என்ன நான் சொல்லணும், எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கே அப்படிங்கிறார். कामधेनुः गृहीता अद्य वर्तते सागर उद्भवा मेनकाद्याः वशे राजन् तव तिष्ठन्ति च अप्सराः. सो सागर उद्भवा कामधेनु,
ஸோ சாகரத்திலிருந்து வெளிவந்த கடலை கடையை வச்சு வெளிவந்த அந்த காமதேனு பசு அத்யா கிரகீதா உங்களால் அபகரிக்கப்பட்டதாக வர்த்ததே உங்கள் வீட்டில் இருக்குது. இந்த காமதேனு பசு உங்களோட கொட்டியில் கட்டப்பட்டிருக்கு. மேனகாத்யாகா மேனகை முதலிய அப்சராகா அப்சரஸ்கள் எல்லாருமே ராஜன் தவவசே திஷ்டந்தி ஹே ராஜன் ஹே சும்பனே தவவசே உங்களுடைய வசத்தில் இருக்கிறார்கள். நீ ஆடுனா ஆடுறா, நீ பாடுனா பாடுறா. அப்படி அப்சரசுகள் எல்லாம் உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கிறார்கள். மேனகாத்யாகா மேனகா ஆத்யாகான்னு பிரிக்கலாம், மேனகாத்யாகான்னு சேர்த்து படிக்கலாம். ஓகே, மேனகை முதலியவர்கள்னு அர்த்தம். ஏவம் சர்வாணி ரத்னானி त्वया ஆத்தானி பலாத் அபி கஸ்மாத் ந கிருஹ்யதே காந்தாரத்னம் ஏஷா வராங்கனா. ஓகே, ஏவம் சர்வாணி ரத்னானி இப்படி எல்லா ரத்னமாக இருக்கக்கூடிய உலகத்திலே சிறந்த வஸ்துக்கள் எல்லாமே தொயா ஆத்தானி உங்களால் கொண்டு வரப்பட்டு பலாத்தபி எப்படி பலாத்காரமாக கொண்டு வந்தாலும் எப்படி கொண்டு வந்தாலும் ஆக மொத்தம் எல்லா ரத்னங்களும் உங்கள் வீட்டில் தான் இருக்குது. காந்தா ரத்னம் ஏஷா இவள் பெண்களிலேயே ரத்னமானவள். ஸோ இந்த ரத்னமெல்லாம் பெருசில்லை, இந்த காந்தாவை கொண்டுறோம், இவள் பெரிய ரத்னம் இவள். ஸோ இந்த பெண்ணை ஏஷா இந்த பெண்ணை வராங்கனா வர அங்கனா சிறந்த பெண் கஸ்மாத் ந கிரஹ்யதே இவளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறான். ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு அர்த்தம், இவளை நீங்கள் கொண்டது உங்களை பெண்டாட்டியாக வச்சுக்கோன்றார். சர்வாணி தே கிருஹஸ்தானி ரத்னானி விஷதானி அத அனயா சம்பவிஷ்யந்தி ரத்னபூதானி பூபதே. ஸோ சர்வாணி தே கிரகஸ்தானி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரத்னங்களும் ரத்னானி என்னென்ன ரத்னமாக இருக்கோ, ரத்னம்னா ரியல் ரத்ன கல் இல்லை, சகலமுமே இம்பார்ட்டண்ட்டாக உள்ளது. பசுக்கள்லேயே சிறந்தது காமதேனு, அப்படி பத்மநிதி, அப்படி எல்லா ரத்னங்களுமே விஷதானின்னு ரொம்ப விஷதமாக ரொம்ப கிரேட்டாக இருக்கக்கூடியது, விஷதமாக இருக்கக்கூடியவை எல்லா ரத்னங்களுமே அனையா சம்பவிஷ்யந்தி ரத்னபூதானி பூபத்தை இவள் வந்தால் தான் அந்த ரத்னத்துக்கே வேல்யூன்னு. இவள் இல்லாட்ட உங்ககிட்ட இருக்கிற ரத்னத்துக்காக வேல்யூ கிடையாது. அனையா ரத்னபூதானி இவள் வந்ததுக்கப்புறம் தான் அது உண்மையிலேயே அது ரத்னமாக விளங்கும். இவளை தலைவியாக கொண்டு சம்பவிஷ்யந்தி அவ்வாறு ஆகும், அவ்வாறு ஏற்படும். ஹே பூபதே ஹே ராஜாவே. त्रिषु लोकेषु दैत्येन्द्र न ईदृशी वर्तते प्रिया तस्मात् ताम् आनय आशु त्वं कुरु भार्यां मनोहराम्. त्रिषु लोकेषु மூன்று லோகங்களிலுமே ஹே தைத்தியேந்திர அசுரர்களின் தலைவனே ராஜாவே ந ஈதிருஷி பிரியா வர்த்தத்தை இவ்வளோ பிரியமான ஒரு பெண்ணை எங்குமே மூணு லோகத்துலையுமே பார்க்கவே முடியாது. நான் அவள் அங்கே எங்குமே வேறு கிடையாது. ந வர்த்தத்தை தஸ்மாத் ஆகவே தாம் ஆனைய ஆஷு துவம் நீ என்ன பண்ணணும், உடனடியாக அவளை கூட்டிக் கொண்டு வர வேண்டும். ஆஷு வேகமாக. குரு பாரியாம் மனோகரா மனோகரமாக இருக்கக்கூடிய அவளை பாரியாம் குரு உன்னுடைய மனைவியாக ஆக்கு. व्यास उवाच इति श्रुत्वा तयोर्वाक्यं मधुरं मधुराक्षरं प्रसन्नवदनः प्राह सुग्रीवं सन्निधौ स्थितं. ஸோ வியாசர் சொல்கிறார், தயோஹோ வாக்கியம் இந்த முண்டர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து சொன்ன தயோகோ ஜுவல். ஸோ ரெண்டு பேர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு சுத்வா மதுரம் மதுராட்சரம் பேசுகிறதுலாம் இனிமையாக பேசுகிறா, ராஜாவுக்கு கோமே வராத மாதிரி அன்பாக பேசுகிறா. அப்படி பேசக்கூடிய வார்த்தையை கேட்டு பிரசன்ன வதனக சந்தோஷப்பட்டான். யார்? சும்மன். சுக்ரீவம் பிராக சுக்ரீவனை பார்த்து சொன்னான். இது வேற ஒரு சுக்ரீவன். சுக்ரீவனால நல்ல கழுத்தை உடையவன் அர்த்தம். இப்படி ஒருத்தர் அசுரன் அங்கே இருந்திருக்கான் சும்மனோட ராஜ்யத்தில். சந்நிதௌ ஸ்திதம் தன் முன்னாடி நிற்கக்கூடிய சுக்ரீவனை பார்த்து இப்போ பேசுகிறான். யார்? சும்மன்.
श्रुत्वा वाक्यं मधुरं मधुराक्षरं प्रसन्नवदनः प्राह सुग्रीवं सन्निधौ स्थितम् गच्छ सुग्रीव दूतत्वं कुरु कार्यं विचक्षण वक्तव्यं च तथा तत्र यथा अभ्येति कृशोदरी सुग्रीव गच्छ நீ போப்பா முதல்ல நீ போ தூதத்துவம் குரு எனக்கு தூதனாக போ தூதத்துவம்னா தூதனாக கூட தன்மைன்னு அர்த்தம் தூதத்துவம் இல்லையா ஷீலத்துவம்னா குளிர்ச்சி அந்த மாதிரி ஸோ துவம்னு சொல்லும்போது தன்மைங்கிற அர்த்தம் தூதத்துவம் என்னுடைய தூதனாக அந்த வேலையை குரு காரியம் அந்த காரியத்தை பண்ணு விசக்ஷண அறிவாளியேன்னு கூப்பிட்றேன் விசக்ஷணன்னு கைதேர்ந்த அறிவாளியே நீ என்னுடைய தூதனாக போ வக்தவ்யம் ச ததா தத்ர அங்கே போய் என்ன பேசணும் யதா அபியேதி கிருஷோதரி கிருஷ உதரி மெல்லிய வயிறை உடைய அந்த பெண்ணை பார்த்து யதா அபியேதி அவள் எங்கிட்ட வரணும் நீ பேசுகிறத கேட்டு அவள் தானே என்னை நோக்கி வரணும் அந்த மாதிரி ஒரு காரியத்தை தூதனாக போய் நீ செய்யே उपायै द्वौ प्रयोक्तव्यौ कान्तासु विचक्षणैः सामदाने इति प्राहुः शृङ्गाररसकोविदाः द्वौ उपायौ प्रयोक्तव्यौ ரெண்டு உபாயத்தை நீ பண்ணணுன்ற நான் ரெண்டு உபாயம் சொல்கிறேன் அந்த உபாயத்தை நீ வச்சுக்கோ காந்தாசு சுவிசக்ஷணைகி அறிவாளிகள் சுவிசக்ஷணைகி நன்றாக கைத்தேர்ந்த அறிவாளிகளால் ரெண்டு உபாயங்கள் காந்தாசு இந்த மாதிரி காந்தானது மனைவியாக வரக்கூடியவள் தனக்கு விருப்பமானவள் அவர்களிடத்தில் பிரயோகிக்க வேண்டிய ரெண்டு உபாயங்கள் உண்டு என்னது சாமதான அவ்வளோதான் சாமதான பேத தண்டம்னு சொல்கிறோம் இல்லையா 4 விதமான ஒரு பிரயோகம் சாமங்கிறது இனிமையாக பேசுறது அவளை தானே பேசியே அவளை வழிக்கு கொண்டுறது தானம்னு சொன்னால் அவளுக்கு நிறைய பணம் கொடுத்து தானம் பண்ணி அவளை நம்ம வழி கொண்டுறது இப்படி பெண்களிடத்தில் அந்த காந்தா அவளை கொண்டு வரத்துக்கு 2 வழிகள் உபாயம் இருக்குது இது பிராகுகு இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு ஸ்ருங்கார ரச கோவிதாக யார் சொல்லிருக்கா ஸ்ருங்கார ரசத்தில் பண்டிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஸோ ஸ்ருங்காரத்தை சொல்லக்கூடிய அந்த கவிஞர்கள் எல்லாருமே சாமதானந்தான் பெண்களிடத்தில் செல்லும் அதுதான் செல்லுபடியாகும்னு சொல்லியிருக்கா उपायौ प्रयोक्तव्यौ कान्तासु विचक्षणैः सामदाने इति प्राहुः शृङ्गाररसकोविदाः भेदे प्रयुज्यमाने अपि रसाभासः तु जायते निग्रहे रसभङ्गः स्यात् तस्मात् तौ दूषितौ बुधैः ஸோ புதைகின்னு புதகன பண்டிதன் அர்த்தம் புதகன புத்திசாலி ஸோ புதைகி பண்டிதர்களால் பேதே பிரயுஜ்யமானே பேத நீதினு பிளந்தாலும் சூக்ஷி பிரிச்சாள்றது ஒருத்தர் அண்ணாவை தம்பியை பிரித்து விட்டுட்டு ஒருத்தரை ஜெயிக்கிறது அப்புறம் இன்னொருத்தரை ஜெயிக்கிறது அப்படி பேத இது பிரித்தாலும் சூழ்ச்சி அதை உபயோகித்தால் அப்படி ரசாபாசகத்து ஜாயத்தே அது ரசம் இல்லை அது ஒரு சிங்காரத்தை அடையிறதுக்கு அந்த காந்தாக்கு அவளுக்கு வேறு யாரையும் பிடிக்கிறவனாக இருந்தால் முதல்ல அவனை கொண்டுபடுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணப்படாது அதில் ரசாபாசம் தான் ஏற்படும் அதில் சிங்கார ரசமே தோன்றாது முதல்ல வெறுப்பு வரும் அந்த பெண்ணுக்கு நம்ம மேலே அதனால் அந்த ரசாபாசத்தை ஏற்படுத்தப்படாது அது ரசாபாசம் தான் உண்டாகும் அதனால் நிகிரகம்னு சொன்னால் தண்ட நீதி நாலாவதான தண்டம்னா இது அடித்து கொள்வது ஸோ நிகிரகே ரசபங்க அவ்வளோதான் சிங்காரமாவது ஒன்றாவது கொன்னுட்டானா அந்த ரசபங்கமே ஏற்பட்டு விடும் சிங்கார ரசத்துக்கு அது பேராபத்து அது தண்டத்தை யூஸ் பண்ணக்கூடாது சியாத் தஸ்மாத் ஆகவே தௌ தூஷிதௌ அறிவாளிகள் என்ன பண்ணிருக்கா பேத தண்டத்தை யூஸே பண்ணக்கூடாது பெண்களை வழிக்கு கொண்டுறதுக்கு பேதமும் உபயோகப்படாது தண்டமும் உபயோகப்படாது சாமதானம் 2 தான் உபயோகப்படும்னு சொல்லியிருக்கான் सामदानमुखैर्वाक्यैः श्लक्ष्णैः नर्मयुतैः तथा कानयाति वशे दूत कामिनी कामपीडिता ஸோ சாமதான முகைகி சாமதானம் 2 நாளும் அதை முக்கியமாக கொண்டு வாக்கியகி அந்த வார்த்தைகளால் ஸ்லக்ஷ்ணைகி வாக்கியகி ஸ்லக்ஷ்ணம்னது இனிமையான லக்ஷணமான வார்த்தைகள் பொருந்திய வார்த்தைகள் நர்மயுதகி நர்மனி இனிமை
நர்மனே ஸ்வீட், இனிமை. அந்த இனிமையான வார்த்தைகளால் பேசியே கானயாதி வசே, யார் தான் வசப்பட மாட்டார்கள்? அப்படியே மயங்கி விடுவா. நல்ல அழகான பேச்சு பேசி அவர்களை வசப்படுத்த முடியும். யார் தான் வசப்பட மாட்டார்கள்? எந்த பெண் தான் வசப்பட மாட்டார்கள்? தூத, ஹே தூதனே, சுக்ரீவனே, காமினி காம பீடிதா, அப்படியே காமத்தில் இருக்கா, அவள் காமத்தினால் பீடிக்கப்பட்டவளாக இருக்காள். ஏன்னா அவள் பாட்டு பாடுறா இல்லையா? ஸோ சிங்கார ரசமான பாட்டு பாடியிருக்காள். அதனால் இவாளே ஒரு முடிவுக்கு வரா. ஏன்னா அவளை கூப்பிடுறதுக்கு தான் ஒரு வழி அவளுக்கு. ஸோ காம பீடித்தா, காமத்தால் பீடிக்கப்பட்ட அந்த காமினியாகப்பட்டவள் ஏன் வசப்பட மாட்டா? அதனால் சாமதானமே போரும், இந்த உபாயத்தை நீ யூஸ் பண்ணுன்னு சொல்லி அனுப்புகிறான் சும்பன். சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.